ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கடாய் சமையல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் வெண்டைக்காய் மொச்சை மண்டி தான் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். நான் 1/4 கிலோ வெண்டைக்காய் வாங்கி இந்தளவுக்கு கட் பண்ணி எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்திருக்கேன். மொச்சை ஓவர் நைட் ஊற வச்சு ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம். இந்த டிஷ்ஷுக்கு பச்சை மிளகாவோட காரம் தான். நான் இந்த மிளகாய் காரமாக இருக்குங்கிறனால 3 எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் எடுத்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற போட்டு கரைச்சி எடுத்திருக்கேன். உப்பு, 1 ஸ்பூன் கடல மாவு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்திருக்கேன். எண்ணெய், தாளிக்கிறதுக்காக கடுகு, வெந்தயம், வரமிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம். இவ்வளோ தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருள். வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை இலை. இது எல்லாமே பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த வெங்காயம் பெருசாக இருந்தனால நான் பாதியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். நீங்கள் சின்னதாக இருந்தால் முழுசாகவே உரித்து போட்டுக்கோங்க, அப்படின்னா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்க வெண்டைக்காயும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் நீங்கள் ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு தேவையில்லை. புளிக்குழம்பு கட் பண்ணுறத விட கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணால் போதும். இந்தளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுறலாம். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. நம்ம இது கூடவே வேக வச்சு எடுத்துருக்க மொச்சையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த டிஷ் செட்டிநாடு பக்கம் ரொம்பவே ஃபேமஸ். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே புளிப்பும் இந்த மிளகாவோட காரமும் தான். இது ரெண்டுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இது வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க. அப்படின்னா தான் அந்த மிளகாவோட காரம் புளிப்பு எல்லாமே வெண்டைக்காவில் இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். பத்து நிமிஷத்துக்கு கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், வெண்டைக்காய் பாதி அளவுக்கு தண்ணியெல்லாம் வத்திருச்சு. வெண்டைக்காவும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இது கூட கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு திக்னஸ்க்காக தான். உங்களுக்கு வேணான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சோண்டு மொச்சப்பயிரை மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து அதையும் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இந்த டிஷ் சாம்பார், ரசம் 2 கூடவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்க, நல்லா வத்தி வந்துருச்சு. இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும்.
இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போது நம்ம நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.